அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தூய்மை பணியாளர்கள் 50 பேருக்கு மானியத்துடன் நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் கொடுக்கப்பட்டன. அதே போன்று 200 தூய்மை பணியாளர்களுக்கு கடன் உதவியும் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த 2 நிகழ்விலும் உரிய பயனாளிகள் பயன்பெறலை அப்படின்னு ஊடகவியலாளர் திரு சவுக்கு சங்கர் தன்னுடைய ஊடகத்தில் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகைக்கும் இன்னொரு நபருக்கும் இதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு பகிரங்கமாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருணையும் இதை தொடர்புபடுத்தி அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் சவுக்கு சங்கருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய வீட்டில் மலம், சாணம், கழிவுநீர் இதெல்லாம் கொட்டி வீட்டையும் சூறையாடி இருக்கிறாங்க. இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் சவுக்கு சங்கர் தரப்பில் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதெல்லாம் தான் அந்த நிகழ்வுடைய பின்னணி. இது குறித்தான் இன்றைய நேர்பட பேச அமர்வுல நாம பேச இருக்கிறோம். சவுக்கு சங்கரின் தீவிர குற்றச்சாட்டுகள் பின்னணியில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற தலைப்பில் பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைந்திருக்கிறார். எழுத்தாளர் திரு ராம்கி பங்கேற்றிருக்கிறார். பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு ஷபீர், பிரச்சனையுடைய தொடக்க புள்ளி என்ன? திரு சவுக்கு சங்கர் பேசும்போதே தன்னுடைய வீடியோவிலேயே திரு செல்வ பெருந்தகைக்கும் இன்னொரு நபருக்கும் தொடர்பு இருக்குங்கிறத குற்றச்சாட்டா வைக்கிறாரு. காவல் ஆணையர் திரு அருணையும் இதில் சம்பந்தப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதற்கு முன்பாக ஒரு பிரச்சனையின் நீட்சியாக தான் நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தொடக்க புள்ளி இது, பிரச்சனையுடைய தொடக்க புள்ளி. சமூக ஊடகவியலாளர் சவுக்கு சங்கருடைய பேச்சுக்களில் அவ்வப்போது ஒரு எல்லை மீறக்கூடிய ஒரு தொனி என்பது இருக்கும். சில சமயங்களில் எல்லை மீறி கூட அவர் பேசியிருக்கிறார். அவருடைய எல்லா பேச்சுக்களையும் எல்லாரும் ஆதரிக்கணும் அப்படின்னும் கிடையாது. அதே மாதிரி அவருடைய எல்லா விஷயங்களையும் கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டும் அப்படின்றதும் இல்லை. அவருக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது. அந்த கருத்துக்களை அவருடைய ஊடகத்தில் பதிவு செய்கிறார். இங்கே உட்கார்ந்து யாராச்சும் அதை எதிர்த்தோ ஆதரித்தோ பேசுறது அப்படின்றது உடனே ஒரு முத்திரை என்பது குற்றப்படும். இவங்க இவங்களுடைய ஆதரவாளர் அப்படின்னு. ஆனால் அவருடைய பேச்சுக்களில் பத்திரிகையாளர்களுக்கு நிறைய உடன்பாடு அப்படின்றது இல்லை. மாற்று கருத்து என்பது இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அவர் இது பண்ணும்போது ஒரு பத்திரிகையாளரை கைது பண்ணுறாங்க. திரு சாவித்திரி கண்ணன் மூத்த பத்திரிகையாளர் அவரை கைது பண்ணும்போது அது குறித்து அவர் பதிவு செய்த கருத்துக்கள்லாம் ரொம்பவே மோசமான ஒரு கருத்து. தூக்கி போட்டு மிதிங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் பதிவு செய்திருப்பது பத்திரிகையாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதையும் நான் இங்கே பதிவு செய்யணும்னு விரும்பினேன். அதனால் அவர் தொடர்ச்சியாக பத்திரிகைகளுக்கு எதிராகவும் ஊடகவியலாளர்களுக்கு எதிராகவும் ஊடகங்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அதை ஒரு வாடிக்கையாகவே அவர் வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் தொடர்பாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. இந்த ஜெட் ராடிங் மிஷின் கொடுக்கறதில்ல, அது மத்திய மாநில அரசுகளுடைய மானிய விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெட் ராடிங் மிஷினில் ஒரு கம்பெனியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு மேன் பவர் ஏஜென்சி இங்கே சென்னையிலேருந்து இயங்கக்கூடிய ஒரு மேன் பவர் ஏஜென்சி மூலமாக அந்த பெனிஃபிஷரிஸை அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பெனிஃபிஷரிஸ்க்கெல்லாம் பெயர் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதில் பெருவாரியான பெனிஃபிஷரிஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 150 கோடி ரூபாய் அதில் ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்றத அவர் பதிவு செய்கிறாரு. இந்த கம்பெனிக்கும் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு அப்படின்றத அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அதில் பேசும்போது அந்த நிகழ்ச்சியிலேயே ஒரு ஒரு அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அது. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஒரு அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் பண்ணுறாரு. இப்போ அந்த அன்வான்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்காக அவரை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சஃபாய் கர்மச்சாரி அல்லது உங்களுக்கு இந்த செங்கொடி சங்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்குது. அவங்கெல்லாம் கோவப்பட்டு மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு முறையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாலோ அல்லது ஜனநாயக முறைப்படி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருந்தாலும் இந்த பிரச்சனை அப்படின்றது வந்திருக்காது. ஆனால்
இல்ல புகார் கொடுத்திருக்கலாம். புகார் கொடுத்திருக்கலாம், இல்ல நீதிமன்றத்தை டெஃபமேஷன் போட்டிருக்கலாம், இல்ல நீங்க அதிகாரிகளை போய் முறையிட்டிருக்கலாம், இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் வந்து ஜனநாயகபூர்வமாக நமக்கு இருக்கக்கூடிய வழிவகைகள், இதெல்லாம் பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அது எல்லாம் செய்யாமல் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்தில் ஒரு 20-30 பேர் கூடி பிளான் பண்ணி ஒரு வேனில் போய் அவர் வீட்டு பக்கத்தில் போய் ட்ரம்மில் மலத்தையும் சுவேஜ் வாட்டரையும் கொண்டு போய் அவருடைய தாயார் தனியாக வீட்டில் இருக்கும்போது வீட்டு கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே போய் அதையெல்லாம் வந்து உள்ளே தெளிச்சிட்டு நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அநாகரிகமான ஒரு அருவருப்பான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செங்கோடி சங்கத்திலேருந்து சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு 5 மணிக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கும், 5:30 மணிக்கு. இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்கள் என்ற பெயரில் ஒரு சம்பவம் என்பது நேற்று ஒரு யூடியூபர் வீட்டில் நடந்திருக்கு, அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் அந்த போராட்டம், அந்த வடிவம், அந்த அந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்து பண்ணியிருப்பது அப்படின்றது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை நியாயப்படுத்தவும் முடியாது. ஆனா சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போன நபர்கள் துப்புரவு பணியாளர்கள் அணியக்கூடிய உடையை அணிஞ்சிருந்தாங்க. உடைய அணிஞ்சிருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் துப்புரவு பணியாளர்கள் இல்லை அப்படின்றது காவல்துறை தான் விசாரிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில வீடியோஸ் வருது, அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. அதுல காங்கிரஸ் கட்சி சம்பந்தப்பட்ட ஆட்களும் வந்து அந்த வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அதுல அவங்கள அரெஸ்ட் பண்ணி அல்லது ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு காவல்துறை அதிகாரி கேட்குறாங்க, என்னம்மா நான் வந்து உங்களை சும்மா போய் நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு வருவீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன புரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா இது காவல்துறைக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் என்பது இங்கே எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க, ஒரு 10 பேர் கூடுறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு போலீஸுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் சும்மா சாதாரணமாக ஒரு எஸ்எஃப்ஐ ப்ரொட்டஸ்ட்டோ ஒரு டிஒய்எஃப்ஐ ப்ரொட்டஸ்ட்டோ அல்லது ஒரு சாம்சங் ஊழியர்கள் ஒரு போராட்டத்துக்கே வந்து ஆயிரக்கணக்கான காவல்துறையை குவித்து வைத்திருக்கக்கூடிய போலீஸ் இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க. நம்புற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு வீட்டில் போய் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஒரு போராட்ட வடிவத்தை அவங்க கையில். சவுக்கு சங்கருடைய தாயார் வந்து வயதானவர், அவங்களுக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா யார் பொறுப்பு? நீங்க கதவை உடைக்கிறீங்க, கதவை ஏதாவது விழுந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு 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 இன்ஜுரியோ அல்லது அவங்க 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 உடம்புக்கே வந்து ஏதாவது ஆயிருந்தா யார் பதில் சொல்லுவாங்க? அது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்றது தமிழகத்துல புதுசா நடக்கல. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல நக்கீரனுடைய அலுவலகத்தின் மீது ஷிஃப்ட் போட்டு கல்லெறிந்தாங்க, போராட்டம் பண்ணாங்க. அதாவது ஒரு 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 பதிவு ஒரு இஷ்யூ அவங்க கொண்டு வந்தாங்க, அம்மையார் ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணி அப்படின்னும் போது காவல்துறை வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து நடந்த ஒரு போராட்டமாக தான் அது இருந்துச்சு. ஏன்னா ஜானிஜான் கண்ட்ரோல்ல தான் என்னுடைய வீடு அப்போ இருந்துச்சு, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. காலையில ஒரு ஏரியாலேருந்து வருவாங்க, மத்தியானம் ஒரு ஏரியாலேருந்து வருவாங்க, 11 மணிக்கு 12 மணிக்கு அப்படின்னு மாறி மாறி ஏரியாவில் வந்து கல் எரிஞ்சிட்டு அதை போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போய் பதிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இந்த மாதிரி அநாகரிகமான போராட்டங்கள்லாம் நடந்திருக்கிறது. அதே பாணை தற்போதும் அந்த மாதிரி ஒரு போராட்டம் தான் இது அப்படின்னு நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, இது காவல்துறைக்கு தெரியாம நடக்கல அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். காவல்துறை மீதான விமர்சனத்தை அவர் வைக்கிறாரு. ஆமா, இதுல ஒரு நாள் ஆயிடுச்சு, இந்த நிமிடம் வரை யாரும் தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க. இந்த மாதிரி ஒரு போராட்டம் வேற எங்கேயாச்சும் யார் வீட்லயாச்சும் ஒரு அரசியல்வாதி வீட்டுல நடந்திருந்தாலோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுல நடந்திருந்தாலோ காவல்துறை என்ன செஞ்சிருக்கும்? இப்ப போராடுகின்றவர்கள்லாம் ரோட கிராஸ் பண்ணி வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு எல்லாம் போக மாட்டாங்க, தூக்கி போட்டு மிதிச்சு வண்டியில போட்டு அரெஸ்ட் பண்ணி இந்நேரம் ரிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இந்த விஷயத்துல நடக்கல. துப்புரவு பணியாளர்கள் தொடர்பா திரு சவுக்கு சங்கர் ரொம்ப கீழ்த்தரமா வார்த்தைகள் பயன்படுத்தினாரு. அது அவங்கள ப்ரொவோக் பண்ணிடுச்சு, அதனால நடந்த எதிர்வினை இது அப்படின்லாம் தானே சமூக வலைதளங்களில் விளக்கம் கொடுக்கப்படுது, நியாயப்படுத்தப்படுது. இல்லை, அந்த நீங்க எதிர்வினை அப்படின்ற ஆற்றத்துல உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எதிர்வினை நீங்க உங்களுடைய எதிர்ப்பை பதிவு ஜனநாயகபூர்வமா இருக்கும், ஜனநாயகபூர்வமா பதிவு செய்யணும். உங்களுக்கான அமைப்புகள் இருக்கு, உங்களுக்கான ஃபோரம் இருக்கு. நீங்க போய் எங்கெங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமோ, எங்கெங்கெல்லாம் வழக்கு போட முடியுமோ எல்லா இடத்துலயும் உங்களால வழக்கு போட முடியுமே. பட் அதை விட்டுட்டு நான் 2 பக்கெட்ல மலத்தை அள்ளிட்டு வந்து உன் வீட்டுல கொட்டுவேன், உன் டைனிங் டேபிள்ல கொட்டுவேன், நீ சாப்பிட்ற இடத்துல கொட்டுவேன், உன்னோட பெட்ரூம்ல கொட்டுவேன் அப்படின்னா இதை விட ஒரு கீழ்த்தரமான போராட்ட வடிவம் இருக்கவே முடியாது. இதை யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, யாரும் அதை நியாயப்படுத்தவும் முடியாது.
இல்லை யார் எல்லா தலைவர்களுமே கண்டிச்சிருக்காங்க. திரு செந்தில், இதுவரை இல்லாத ஒரு பத்திரிகையாளர் மீதான ஊடகவியலாளர் மீதான விமர்சனங்கள் அப்படின்றது நீதிமன்றத்துக்கு போவாங்க, இல்லை சமூக வலைதளங்கள்லேயே கூட எதிர்வினைகள் ஆற்றப்படும், இல்லைன்னா காவல் நிலையத்தில் புகார்கள் கொடுக்கப்படும். ஆனால் முதன்முறையாக ஒரு விமர்சனத்தை எதிர்கொள்ள முடியாமல் நடந்த இந்த தாக்குதல் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு தாக்குதலாக இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்பு இந்த மாதிரி நடந்திருக்குது, இதுவரை இல்லாத அளவில் அப்படிங்கிறதுல அதுக்கு நக்கிரன் அலுவலகத்திலிருந்து பல உதாரணத்தை ஷபீரே சொன்னார். ஷபீர் சொல்லிய கருத்துக்களில் நானும் உடன்படுகிறேன். முதல்ல இந்த நேற்று நடந்த அந்த அத்துமீறலை நான் ஒரு பத்திரிகையாளனாக வன்மையாக கண்டிக்கிறேன். பேச தொடர் திரு செந்தில் நீங்கள் தொடரும். எஸ், ஸோ அதான் முதல்ல நான் அந்த அத்துமீறலை வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு பத்திரிகையாளனாக. அது ஷபீர் சொன்ன மாதிரி நியாயமான அறவழியில் போராடி இருக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், புகார் கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி பல்வேறு வழிகள் இருக்கின்றன. ஸோ அது எந்த இடத்துல நடந்தாலும் அதை எதிர்ப்பு கூட அவர் வீட்டின் முன்பாக கூட அவங்க ஜனநாயக காவல்துறை அனுமதி வாங்கி முறையாக பண்ணணும் அப்படிங்கிறது. அது கூட வீட்டு முன்னாடி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் காவல்துறை அனுமதிக்காது. நாளைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டு வாசலையும் வந்திருந்தாங்கன்னா என்ன ஆகுது, அதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இதில் ரெண்டு தரப்புலையும் இருக்கக்கூடிய சிக்கலை பார்க்கணும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, இது எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு கேட்டீங்க. நான் திருப்பி சொல்கிறேன், நேற்று நடந்த அத்துமீறலாம் எந்த இடத்துலையும் நியாயப்படுத்த வரும்ல, அதை நான் மிக மிக வன்மையாக கண்டிக்கிறேங்கிற ஒரு ஆணித்தரமாக பதிவு பண்ணிட்டு சில கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ இந்த அரங்கில் இது வந்து நேற்று வீட்டிற்குள் புகுந்திருக்கிறார்கள், அத்துமீறி இருக்கிறார்கள், கழிவு நீரை கொட்டியிருக்கிறாங்க, மலத்தை கொட்டியிருக்கிறாங்க. இது வந்து பிசிக்கலாக நடந்துச்சு. கிட்டத்தட்ட வெர்பலா இதையத்தான் திரு சவுக்கு சங்கர் அவர்கள் செய்தார். கிட்டத்தட்ட வெர்பலா அவருடைய வார்த்தைகளின் மூலம் இதே மாதிரி கழிவு நீரை எல்லோரும் மீதும் வந்து என்ன செஞ்சார், அள்ளி இறைத்தார். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்லின்ற பொழுது ஷபீர் வந்து ஒரு பதட்டத்தோடு சொல்கிறார்ல, ஏன்னா எனக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு. அவர் வீட்டில் இல்லை, அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அம்மா அவங்கள்ட்ட இந்த செல்ஃபோனை பறிச்சு அதெல்லாம் அராஜகம். அது எவ்வளோ பெரிய அராஜகம் இல்லை? இப்போ நீங்கள் அவங்க அம்மாவுக்கு எதாவது இருந்துச்சுன்னா அது எவ்வளோ கண்டிக்கத்தக்கது இல்லையா? அப்போ அந்த பதட்டத்தோடு தான் அந்த பொறுப்போட இங்கே எல்லோரும் பேசி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இங்கே நான் இப்போ இப்படி பேசுகிறேன்னு வைங்க, நான் அப்படி பேச மாட்டேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஆகட்டுங்க. ஆனால் ஆகிட்டு போகுது, நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? ஷபீர் எதுக்கு வருத்தப்படுறாரு? இப்படி பேசுனா இது எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும்ல. அவர் பொறுப்போட சொல்கிறார், அவங்க அம்மா ஆகட்டுங்க, உங்களுக்கு என்னங்க நான் கேட்டா அது எவ்வளவு அராஜகமான சொல்லாடல். ஒரு சிறுமி இறந்து போனாங்க கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியில். அது ஒரு கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமானவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. அவர் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு, சிரிச்சுக்கிட்டே அந்த மரணத்தில் உயிர் போயிட்டு தாங்க இருக்கோம், சிரிக்கிறாரு. போகட்டுங்க, நீங்கள் எங்கே கவலைப்படுறீங்க? அவங்க அம்மாவே சவளை உயிரோடு இருக்குது, நீ ஏன்பா கவலைப்படுறேன்னு கேட்குறாரு அந்த நெறியாளரை பார்த்து. நான் வேணா அழுதுகிட்டே பேசட்டுமா? அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டாப்பா, கொஞ்சம் கிளிசரனை கொடுப்பா, அழுதுகிட்டே பேசுகிறேன். ஸோ இது எங்கிருந்து தொடங்கியதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிகழ்வல்ல, ஒவ்வொருவரையும் இவர் அணுகிய விதம் இருக்குல்ல, ப்ரொவோக் ஆகுறது. இப்போ அரசுக்கு எதிராக பேசுறது மட்டுமே இங்கே பிரச்சனையானா அப்படி இல்லைங்க. ஊழலை அம்பலப்படுத்துவது பிரச்சனையா, நிர்வாக தோல்விகளை அம்பலப்படுத்துவது பிரச்சனையானா, அறப்போர் இயக்கம் அதை செய்த என்ன செய்கிறாங்க, நீதிமன்றத்தை நாடுறாங்க. அவங்க அறவழியில் போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருப்பீங்களா, நீதிமன்றத்தை நாடிப்பீங்களா ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பா? என்கிட்ட ஆதாரம் இருக்குது, பண்ணலாம் தானே. இப்போ ஷபீர் கடந்த சென்னை பெருமழை வெள்ளத்தின் பொழுது இந்த அரசு மீது சில கடுமையான விமர்சனங்களை வைத்தார். யாரும் ஷபீரை இன்னைக்கு சவுக்கு சங்கர் மீது விமர்சனம் வைப்பது போல ஷபீர் மீது விமர்சனம் வைக்கல. ஏன் நக்கீரன் இப்பவும் இந்த ஆட்சியின் மீதும் கூட பல நேரங்களில் அதிகாரிகள் தொடர்பான நிர்வாக சிக்கல்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி எழுதத்தானே செய்றாங்க. அது அல்ல பிரச்சனையே. என்ன புதிய தலைமுறையில் நம்ம வந்து நீங்க பல விஷயங்களை எடுத்துரைக்கத்தானே செய்றீங்க. இப்ப என்ன சவுக்கு சங்கர் வந்து இப்படி அவதூறாக பேசுகிறார், அதனால் இந்த தாக்குதலும் சரியானதுன்னு நியாயப்படுத்தவே இல்லை. நான் நகரவே இல்லைங்கிற, நான் திருப்பி சொல்றேன். இங்க வந்து என்னன்னா, இங்கே வந்து இரண்டு பக்கங்களும் இந்த தவறு, அதாவது இவங்க பிசிக்கலா பண்ணது அவர் வெர்பலா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் நீங்க ஒரு ஆக்ஷன் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இப்ப நீங்க எப்படி ரியாக்ஷன் கண்ணியமா இருக்கணும்ங்கிறதுல நம்ம வலியுறுத்துறோம். இல்ல அதுதாங்க. இப்போ நீங்க அதை பண்ணுவீங்க, நான் பண்ணுவேன், இன்னொருத்தர் பண்ணுவாரு. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமா எதிர்பார்க்க முடியாது. லேமேன்ஸ்ட நம்ம வந்து நீங்க என்னன்னா, இப்ப நான் இப்படி எதிர்க்கிறேன், காவல்துறையில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி ஒரு கண்ணியக்குறைவான வார்த்தை பயன்படுத்துறார். உயர் அதிகாரிகளோட அட்ஜஸ்ட் பண்றாங்க, என்ன லவ்வா? அது அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்கிறாரு. இப்போ காவல்துறை கைது செய்கிறது சட்ட நடவடிக்கை தானே இது. காவல்துறை சட்டப்படியாக கைது செய்கிறது. பெயிலில் வந்த பிறகு நீதிமன்றம் எச்சரிக்கிறது, இவ்வாறு பேசக்கூடாதுன்னு. இப்போ ஹேபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி திருப்பியும் அதையே ஒருவர் தொடர்கிறார். நீதிபதிகள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய கைம்பெண்களை பற்றி, கைம்பெண்கள் நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா, கணவனை இழந்து ஏதோ ஒரு வேலை கிடைக்குமான்னு சொல்லி அரசு கொடுக்கக்கூடிய சில சலுகைகளின் மூலமாக ஒரு வேலை வாய்ப்பை பெற்று ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. நீங்கள் அந்த வீட்டில் ஒரு 10 பருவத்தில் ஒரு பையனோ ஒரு குழந்தையோ பொண்ணோ இருக்கிறாங்கன்னு நம்ம ஏன் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை? இப்போ வந்து நீதிபதி வீட்டில் அந்த அம்மா வேலை பார்க்குதுங்க. ஒரு 18 வயசு பொண்ணு இருக்குது அந்த அம்மாவுக்கு. இப்போ அந்த பொண்ணு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகுது. இவர் இப்படி சொல்லிட்டாரு. இதை பார்த்த அவருடைய உறவினர்கள், அந்த சக மாணவிகள், அவங்க அம்மாவை எப்படி பார்ப்பாங்க? அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கிறார்.
நீங்க அரசியல்வாதிகளை கேள்வி கேட்பது கூட நீங்க காத்திரமாக கேள்வி கேளுங்க, இடித்துரையுங்கள், ஆதாரங்களோடு பேசுங்கள், தரவுகளோடு பேசுங்கள். ஆனால் நாகரிகமான உரையாடல் இருக்குதுல்ல, நீங்க ஒவ்வொருத்தருடைய பர்சனல் லைஃப் என்ன செஞ்சிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. நீங்க ராம்குமார் இறந்துடுறான், அது மர்மமான மரணம், அது கொலையா தற்கொலையா விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டியது நீங்களும் நானும் அல்ல. அதுக்கு காவல்துறை இருக்கு, மாண்புமிகு நீதிமன்றம் இருக்குது. இவர் அதில் ஒரு கமெண்ட் அடிக்கிறது இருக்குல்ல. இப்போ சாவித்ரி கண்ணன் வழக்கிலேயே இப்போ இவருக்கு கைது பண்ணப்பட்ட போது மனித உரிமை மீறல், காவல்துறை என்ன அலக்களிக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எஸ், அதுவும் தவறு. ஆனால் நீங்கள் சாவித்ரி கண்ணன் கைது பண்ண போது என்ன சொன்னீங்க, தூக்கி போட்டு மீதிங்கிறீங்க. உங்களுக்கு பார்வை புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எதை பற்றியுமே நான் வந்து கவலைப்பட மாட்டேன். நான் இப்பவும் சொல்கிறேன், அவர் வந்து அவருடைய தனியார் இணைய ஊடகத்தில் வந்து நான் மூட போகிறேன், இனிமேல் பேச போகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அதுவுமே எனக்கு ஏற்படல. அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து பேசுங்க, உங்களுக்கு தோன்றக்கூடிய அரசு ரீதியிலான விமர்சனங்களை வைக்கணும், அதுதான் ஜனநாயகம். அப்படிலாம் வந்து ஒரு ஊடகத்தை மூடுவது என்பது அறமல்ல. ஆனால் நான் திறந்து வச்சுட்டு பேசினா இப்படி தான் பேசுவேன், நாகரிகமாக பேச மாட்டேன். நீ எல்லாரும் கேட்டுக்கோன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் நாகரிகமாக காத்திரமாக விமர்சனங்களை வைப்பது என்பது வேறு, அநாகரிகமாக உரையாடுதல் என்பது வேறு. தொடர்ச்சி இது இது 1-2 நிகழ்வல்ல. எத்தனை இதற்கு முன்பு ஒரு பெண் செய்தியாளர் ஆரம்பிச்சது, ரொம்ப வருஷத்துக்கு நான் பேர் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். அவர் இதே மாதிரி கண்ணீரோடு பேட்டி கொடுத்தார். எத்தனை பேர்? சரி, இவ்வளவு மணி நேரம் நம்ம கடந்துட்டோம். இது வரைக்கும் நமக்கு எல்லாமே வீடியோ காட்சிகள் இருக்கு, ரெக்கார்டடா இருக்கு, எல்லா முகமும் ஓரளவுக்கு தெளிவாகவும் அவர்கள் சட்ட ரீதியாக எந்த நடவடிக்கையும் அந்த தாமதம் அனைத்துமே கண்டிக்கத்தக்கதுங்கிற காவல்துறை இதற்குள்ள அந்த தாமதம் வந்து ஒரு காரணத்தோட அந்த தாமதம் நடக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இல்ல. எஸ், அதுக்கெல்லாம் அந்த இடத்துல எல்லாம் நான் ஷபீருடைய கருத்துல முழுமையா உடன்படுறேன். நீங்க காவல்துறை இதற்கு வந்து முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், முழு வேலை. அவர் சொன்னார் பாருங்க, நீங்க எந்த இடத்துலயும் அப்படி யாரும் டக்குன்னு நினைச்ச முடியாது, போராட்டம் பண்ண முடியாதுங்கிற வாதமெல்லாம் அவர் சொன்னது. எஸ், சீனியர் ஜர்னலிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வீடு காவல்துறையை தவிர வேற யாருக்குமே தெரியாது. எஸ், அது எனக்கு அதான் முற்று முழுவதும் அதுலயும் உடன்பட முடியாது, அப்படி போக முடியாது. அது அந்த வாதத்தில் எனக்கு வந்து மாற்று கருத்து இருக்குது. ஆனா காவல்துறை தான் சொல்லி அனுப்பியதா அப்படின்னா அது குறித்து விசாரிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்யணும், நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்துல. நான் இதை வந்து ரெண்டாக தாங்க பார்க்குறேன். நான் வந்து முழுக்க இவர் வீட்டில் நடந்தது சரி அப்படிங்கிற இடத்துக்கு என்னால் நகர முடியாது, நான் நகர மாட்டேன். அது மிக 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 வன்மையாக கண்டிக்கிறதுக்கு தி சேம். இது வந்து எதிர்வினை வினை. இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தது யாரு? ஒரு சம்பவமா 2 சம்பவம் இதில் 1 பண்ணிட்டாருங்க அப்படின்னா பரவாயில்ல. நீங்கள் ஒரு பேசிய எல்லா நிகழ்வுகளுமே அதை விட கொடுமை என்னன்னாங்க, ஒரு பொண்ணை நான் பார்க்குற நேர்களுக்கும் சொல்கிறேன், இங்கே கலந்துக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருக்கும் சொல்கிறேன், அந்த நிகழ்வுகள் அப்படியே நம்ம வீட்டில் நடந்தால் நினச்சி யோசிச்சு பாருங்களேன். எதை இவர் வந்து ஒரு பொண்ணு இறந்து போகுது, அவங்க அம்மா மீது வைத்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த தருணத்தில் பொண்ணை இழந்துட்டு அந்த தாய் துடித்து கொண்டிருக்கிற போது வைத்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? அப்போது ஏங்க ஒரு கான்ஸ்டபிளுக்கு எவ்வளோங்க சம்பளம் இருக்கும்? போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு என்ன, ஒரு ரைட்டருக்கு என்னங்க சம்பளம் இருக்கும்? ஒரு வீட்டில் நம்ம வீடுகளில் நான் சொல்கிறது, தமிழ் சமூகங்களில் பெண்களை வந்து போலீஸ் வேலைக்கு அனுப்புகிற மனநிலையே எத்தனை காலம் போராடி கொண்டு வந்திருக்கிறோம். பெண்கள் வெளியில் வர்றதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு, அதுவும் போலீஸ் வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ போராடி இருப்பாங்க. இப்போ தான் அந்த பெண் போலீஸ் வேலைக்கே வந்திருப்பாங்க. வந்த பெண்ணை நீ உயரதிகாரியோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல, என்ன இது விமர்சனமா? இதுதான் பத்திரிக்கையா? இதுதான் ஊடக தர்மமா அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்போ உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுக்களை நான் 2ஆக பிரிக்கிறேன். நீங்க அரசின் மீது வைக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்னைக்கு அவரே சொல்றாரு, மரியாதைக்குரிய திரு சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு, உங்களுக்கு அப்படி என் மீது பிரச்சனை அப்படின்னா நீங்க நீதிமன்றத்துக்கு போங்க, போலீஸ். அதே தான் நாங்கள் சொல்றோம். இப்போ என்னன்னா, நீங்க அரசின் மீது ஒரு திட்டம் கொண்டு வருது அரசு, அதுல நீங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போங்க, வழக்கு தொடருங்க. நீங்க வழக்கு இங்க எத்தனை இயக்கங்கள் அப்படி வழக்கு தொடர்ந்து இருக்கு, அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி எதிர்வினை நடக்குதா? இல்லையே. அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் தானே இருக்கிறாங்க. அப்போ இதுல ஒன்னே ஒரு வரி சொல்லிடுறேன். இப்ப இந்த நடந்த சிக்கல்கள் கூடங்க, இவர் வைத்த அந்த அந்த சிஸ்டத்துல வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குது அப்படிங்கிறதுல அல்ல, அது நல்ல பிரச்சனை. அவரே அதை ஒத்துக்கிறாரு. என்ன சொல்றாரு, தூய்மை பணியாளர்களை அவ்வளவு கொச்சப்படுத்துறாரு. அவங்க மது அருந்தி விடுவார்கள், அவங்க வந்து சம்பளத்தை வாங்கிட்டு வேலைக்கே போக மாட்டான், தூங்குவான் அப்படின்னு சொன்னா, சென்னை பெருமழை வெள்ளத்தில் தொடங்கி கொரோனாவில் தொடங்கி ஒவ்வொன்றிலும் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை இது எவ்வளவு தூரம் கண்ணியக்குறைவாக கொச்சைப்படுத்தக்கூடிய ஒன்று. திரு சவுக்கு சங்கர் எல்லாரையும் வெர்பல் அபியூஸ் பண்றாரு, அது ப்ரோவோக் ஆகி நடந்த பிசிக்கல் அபியூஸ். அதுதான் பிரச்சனைங்கிற. ப்ரோவோக் பண்றதன் மூலமாக நடந்த எதிர்வினையாக தான் இதை வந்து புரிஞ்சுக்கணுமா, அணுகணுமா? இல்லை, அதை தாண்டி நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதாவது தனிநபர் ஒரு சொல்ல கருத்து, அதற்கான எதிர்வினை, இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம பார்க்கணும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி சமீப காலத்தில் வந்து ஒரு தனிநபர் சொல்ல கருத்துக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டம் நடக்குது, அவங்க இருப்பிடத்தை நோக்கி பேரணிலாம் போகிறாங்க, போராட்டம்லாம் போகுது. இதெல்லாமே வந்து தவிர்க்கப்பட வேண்டியதான்.
நான் இன்னும் கொஞ்சம் ப்ராடாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ வந்து இன்றைக்கி தேசிய அளவில் வந்து பேசப்படுகிற விஷயம் மகாராஷ்டிராவில் ஷிண்டே ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ஷிண்டே கேலி பண்ணதும் அது சவுக்கு சங்கர் விஷயமும் ரெண்டுமே பொதுவாக சேர்த்து தான் பார்க்கப்படுகிறது நேஷனல் மீடியாவில். ஸோ ரெண்டுத்துக்கு அடிப்படை வந்து சட்டம் ஒழுங்கு அத்துமீறி உள்ள நுழைந்து ஒரு வன்முறையில் ஈடுபடுவது அப்படிங்கிற விஷயம். அதையெல்லாம் தாண்டி இதை ஏன் வந்து ஒரு நம்ம விஷயமா விவாதிக்கப்பட வேண்டியதுன்னா, இங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆயுதம் அந்த மலம்ங்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஏன் எடுத்தாங்கன்னா ஒரு அதிர்ச்சி மதிப்பீட்டுக்காக எடுத்துக்கப்பட்ட ஆயுதம். அதை வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா அது வந்து அதுவும் வந்து இது அந்த ஆயுதம் தான் வந்து இந்த மாதிரி இதை தொழிலாக எடுத்துக்கொள்ளவர்கள் எப்படி அதை செய்திருக்க முடியும்? அது உண்மையிலே நிஜமான துப்புரவு தொழிலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இல்லை. ரெண்டாவது இந்த மலத்தை கொண்டே ஒரு தண்டிப்போம், அதுவே ஒரு கடுமையான எதிர்வினை அப்படின்னு சொல்றதை வந்து எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அது அந்த தொழில் சார்ந்த ஒரு மரியாதை குறைவான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல ஆயுதம், இந்த போராட்ட வடிவம் அதுதான் வந்து ரொம்ப சர்ச்சைக்குரியா இருக்குது. அந்த தனியம்பர் என்ன பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பேனல்ல இருக்க போன நபர்கள், சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போன நபர்கள் துப்புரவு பணியாளர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறது இந்த நிகழ்வின் மூலமாக அது தெரியுது. அவங்க சங்கம் இருக்குது, அதான் இருந்ததுன்னா ஏற்றுக்கொள்ள போறாங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா அது தன்னுடைய தொழிலை நேசிப்பவர்கள் எப்படி செய்திருக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு அடிப்படையில் அந்த அறம் சார்ந்து நான் கேட்கிறேன். அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான் நான் பார்க்குறேன். எல்லாருமே அது ஒரு கருத்தில் உடன்படுறோம். இந்த சம்பவம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியது, கண்டிக்கத்தக்கது சொல்கிறோம். அனைத்து எதிர்கட்சிகளும் வைகோ முதல் சீமான் வரை எல்லாரும் கண்டித்து அறிக்கை விட்டுருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த போராட்ட வடிவம் இருக்குல்ல, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். இன்னைக்கு ஏன் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து பேசப்பட்டது காரணம் அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன் இந்த ஆயுதம்? ஏன்னா வெங்காயம் ரெண்டு வருடங்களாக அவங்க பேசிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, இது போன்ற விஷயங்கள் மக்கள் மனதில் போய் எளிதாக போய் சேர்ந்து அது ரொம்ப நாளாக அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை மணியில் வச்சு நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்குது. அது அந்த அடிப்படையில் இது நிச்சயமா தவிர்க்க வேண்டும். இந்த போராட்ட வடிவமே ரொம்ப ஆபத்தானது, அபத்தமானது தான் நான் பார்க்குறேன். இல்ல இது போராட்ட வடிவம்னு சொல்லவே முடியாது. போராட்ட வடிவம் இந்த தாக்குதல் ஆயுதம்ங்கிறது நீங்க ஆர்ப்பாட்டத்துக்கான ஆயுதம். ஒரே ஒரு விஷயம், நீங்க மலம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க வந்து அந்த தொழிலை செய்யறாங்க, அந்த தொழிலை நேசிக்கக்கூடியவர்கள் அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. அதுவே எனக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. அதாவது அந்த தொழிலே வந்து மனிதர்கள் செய்யக்கூடாது, அது வந்து அதுக்கு வந்து நாம எதுவுமே பண்ணல அப்படின்றது அதுல ஒரு நான் எதிர்பார்ப்பது அந்த இஷ்யூக்கு நீங்க அப்படி பேசாதீங்க. நீங்க இல்ல அந்த கோர் இஷ்யூக்கு நீங்க வரணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு இந்தியாவில துப்புரவு தொழிலாளர் நிலைமை என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட 566 மாவட்டங்கள், ஒரு 200 மாவட்டங்கள்ல கையால் மலமல்லும் தொழிலாளர் இன்னும் இருக்காங்க. நீங்க எத்தனையோ ஆர்டிஐ போட்டும் உண்மையிலே ஒவ்வொரு நகராட்சியும் அவருடைய கையால் மலமல்ல தொழிலாளர் இருக்காங்கன்னா அதுக்கான உண்மையை வெளிக்கொண்டு வருவது இல்லை. இதற்காக நமஸ்தே திட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ திட்டம், சர்ச்சைக்குரிய திட்டம் கூட எல்லாமே வந்து அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது தான். ஆனா அந்த டேட்டா நம்ம கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கா? இல்ல திரு ஷபீர் சொல்றதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, துப்புரவு பணியாளர்கள் வந்து மது அருந்திட்டு தூக்கிடுவாங்க அப்படின்லாம் அவர் சவுக்கு சங்கர் பேசினதனுடைய வெளிப்பாடு இருக்குல்ல, நாங்க எவ்வளவு சிரமப்படுகிறோம் அப்படிங்கிறத இந்தாங்க நீங்களும் புரிஞ்சுக்கங்கன்னு கொண்டு போய் அவங்க வந்து அந்த எதிர்வினையை தான் வாய்ப்பு இருக்கே தவிர, அது ஷபீரே சொன்னார் வேலையை நாங்க நேசிக்கிறோம் அப்படின்னு அந்த தன்மையில இருந்து இதை வந்து அணுகப்பட்டிருக்காதுல்ல. நீங்க சொன்னது நான் என்ன சொல்றேன், இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதாவது இந்த வடிவம் இருக்குல்ல, இந்த எதிர்வினை கூட அந்த எதிர்வினை வடிவம்ங்கிறத ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கையால் மலம் அள்ளுவதோ இல்ல இயந்திரத்தால் மலம் அள்ளுவதோ இல்ல சாக்கடை நீரை அகற்றுவதோ சாணத்தை அகற்றுவதோ வலிமிகுந்த ஒரு வேலை. ஆனா சந்தர்ப்ப வாசத்தால் அந்த வேலையை நாங்க செய்யறோம். ஆனா எங்கள் குறித்த உங்களுடைய மதிப்பீடு ரொம்ப மோசமாக இருக்கு. அப்ப இது எவ்வளவு சிரமமான ஒரு வேலை அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேணா அதை செஞ்சிருக்க முடியும். அந்த புரிதல் ஒரு விஷயம் கார்த்தி, அதாவது இதுல சம்பந்தப்பட்டு இந்த போராட்டம் செய்தவர்கள் எல்லாம் வந்து உண்மையிலேயே துப்புரவு பணியாளர்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. இவங்க வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க, ஒரு அசைன்மெண்டோட அனுப்பப்பட்டிருக்காங்க, ஒரு அஜெண்டாவோட அனுப்பப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து பக்கெட்ல கொண்டு போய் மலத்தை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொட்டுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை செய்திருக்கிறார்கள், இதை அனுமதித்து இருக்கிறார்கள். இது தெரிந்து கூட காவல்துறை மௌனமாக இருந்துச்சா இல்லது கண்டுக்காம இருந்துச்சா, அல்லது இதெல்லாம் நீங்க முடிச்ச உடனே எங்களுக்கு போன் பண்ணுங்க நாங்க வரோம் அப்படின்னு சொன்னாங்களா என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டும். ஆனால் நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு போராட்டம் அனுமதிக்கப்பட்டிருக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம். சென்னை மாநகர காவல்துறைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய அவமானம். நடந்து முடிந்ததுக்கு பிறகு அதுல சம்பந்தப்பட்ட நபர்கள் லைவ் பண்றாங்க Facebookல, கைது பண்ணல, அவர்கள் மீது வழக்கு இல்ல, எஃப்ஐஆர் இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு, சிஎஸ்ஆர் மட்டும் வாங்கிட்டு போய் சிஎஸ்ஆர் வந்து சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. என்னைக்கு பண்ணிருக்காங்க சிஎஸ்ஆர் சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது? அது என்னன்னா, சென்னை காவல் ஆணையர் திரு அருண் மீதும் இவர் குற்றச்சாட்டு நம்பிக்கை இல்லைங்க. அதுதான் சொல்றேன், அந்த சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக
நடந்திருக்கிறதுல அதனால தான் சொல்றாரு இது காவல்துறைக்கு தெரிந்தே நடந்திருக்கிறது அப்படின்றது அவருடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணிருப்பீங்க நீங்க? காவல்துறையை கூச்சி வச்சிருக்க மாட்டீங்களா? நீங்க சாதாரண ஆட்டோ தொழிலாளி வந்து உங்களுக்கு வந்து ஆப் கொண்டு வாங்க அப்படின்னு மவுண்ட் ரோட்ல போராட்டம் பண்றாங்கன்னா ஒட்டுமொத்த மவுண்ட் ரோடே க்ளோஸ் பண்ணிட மாட்டீங்களா நீங்க? பிரகாஷ், திட்டமிட்டே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, அதற்கு பின்னணியில இருந்தும் யாரோ சிலர் செயல்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்றாரு. அதை வந்து செல்வ பெருந்தகை வேற மாதிரி சொல்றாரு. அவர் வந்து சென்னை கமிஷனர் அருணையும் செல்வ பெருந்தகையும் குற்றம் சாட்டுறாரு இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணம்னு. அது அவருக்கு பிடிச்சவரை, சவுக்கு சங்கருக்கு பிடிச்சவரை காங்கிரஸ் தலைவராக கொண்டு வரணுங்கிறதுக்காக அவர் இப்படி எல்லாம் செய்யறாருன்னு வேற அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார். ஆமா, திரு செல்வ பெருந்தகை. அது வந்து வெளியில செய்திகள்ல வர்றது என்னன்னா, அவரோட மச்சான், சொந்த மச்சான் சசிகாந்த் செந்தில், அவர் காங்கிரஸ்ல இருக்கார். அதுல வந்து வரக்கூடிய விஷயம். அதுல ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேல போயிட்டு என்ன சொல்றாரு, செல்வ பெருந்தகை தான் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு காரணம், அதோட பின்னணியில் அவர் இருக்காரு அப்படிலாம் அவர் போறார். சவுக்கு சங்கர் அவரோட அலிகேஷன்ஸ்ல போறார், இவர் வந்து கவுண்டர் அலிகேஷன்ஸ்ல வர்றார். அப்போ சசிகாந்த் செந்திலுக்கும் செல்வ பெருந்தகைக்கும் நடக்கக்கூடிய சண்டை என்பது காங்கிரஸ் கட்சியில நடக்கக்கூடிய சண்டை. அஃப்கோர்ஸ் இவர் ஒரு ஊழலை சொல்றாரு. ஊழலை சொல்லும்போது அந்த சுத்திகரிப்பு தொழிலாளிகளை கேவலமா பேசுறாரு. அது வழக்கமா அவர் பேசுறது தான். சன் டிவி, மகாலட்சுமியிலேருந்து எல்லாரையுமே பேசுறவர் தான். அப்போ எஸ்வி சேகர் வீட்டில் பத்திரிகையாளர்கள் போய் கல்லெறிஞ்சாங்க. ஒவ்வொரு செய்தியாளரும் வந்து தங்களுக்கு, செய்தி வாசிப்பாளரும் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னா அவங்க போய் அவங்க எடிட்டரோட படுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பதிவு போட்டார். அதுக்கு வந்து பத்திரிகையாளர்கள் கொந்தளிச்சு போய் அவர் வீட்டுக்கே போய் கல்லடிஞ்சாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வு என்பது இது. ஸோ இது வந்து காங்கிரஸ் கட்சியில் இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து சாதாரணம். அஃப்கோர்ஸ் இந்த நிகழ்வை வந்து நம்ம ஆதரிக்கல, நம்ம வந்து இதை எதிர்க்கிறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம். ஏன்னா இதோட வலி எங்களுக்கு தான் தெரியும். இதை விட ஒரு 10 லட்சம் மடங்கு கேவலமான ஒரு சம்பவத்தை ஜெயலலிதா ஆட்சியில் சந்தித்து, கோபால் உயிரோடு இருக்கக்கூடாது, காமராஜ் உயிரோடு இருக்கக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, பிரிண்டிங் மிஷினில் பிளாக் ஷீட்டு தான் வரணும் அப்படின்னு திட்டம் போட்டு கொடுத்த ஒரு தலைமையின் கீழே ஒரு நாள் முழுக்க அடிச்சுட்டு 256 எஃப்ஐஆர் போட்டுட்டு எங்கள் மேலே, அதுக்கப்புறம் நாங்களாம் 15-20 நாட்கள் தலைமறைவாக ஓடிக்கிட்டு இருந்த வரலாற்றை நாங்கள் அந்த மாட்டுக்கறி தின்னும் மாமின்னு ஒரு லைன் எழுதுனதுக்காக நக்கீரனில் நாங்கள் அனுபவித்தோம். அன்றைக்கெலாம் கருத்து சுதந்திரம்லாம் இன்றைக்கி அளவுக்கு வரல. இன்றைக்கி மாதிரி ஆல் இண்டியா சேனல்கள் எல்லாத்துலேயுமே அந்த சம்பவங்கள் பெரிய அளவுக்கு வரல. அதுக்கப்புறம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். இதை வந்து அனுபவித்த எங்களுக்கு தான் தெரியும், இதோட கொடுமை என்னன்றது எங்களுக்கு தான் தெரியும். இதே வந்து அவர் சவுக்கு சங்கர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு அவங்க ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, பர்மிஷன் வாங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா கூட அதை நம்ம போலீஸ் வந்து அதை தடுத்து இருக்கும், நிறுத்தி இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதில் அவர் ஸ்ட்ரைட்டாக அலிகேட் பண்ணுறது அருண். காவல்துறைக்கே தெரியாம இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துருச்சா, உள்ள போயிட்டாங்க? அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. காவல்துறைக்கு தெரியாம நடந்துச்சுன்னா நான் சர்டிஃபிகேஷன் காவல்துறைக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. ரைட்டுங்களா? அதான் ஒரு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ பேசுறதே அவங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்களே. நாங்கள் உங்களை சும்மா ப்ரொட்டஸ்ட் பண்ணதான், எதிர்ப்பு தெரிவிக்க மட்டும் தான் நாங்கள் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு. அதெல்லாம் இல்லை சார். அதில் கமிஷனர் அருணை குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது அருணோட பரிந்துரையில தான் அது சிபிசிஐடிக்கு போகுது. ஏன்னா அங்கே சவுக் சங்கரே கேட்குறாரு, நாங்கள் யார்கிட்ட போய் சொல்லணும், இன்னொரு ஸ்டேட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு அவரே கேட்கும்போது அருண் வந்து பரிந்துரை பண்ணுறாரு, இது வந்து எம் மேலே குற்றச்சாட்டு வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டு, நீங்கள் சிபிசிஐடியில் விசாரணை பண்ணுங்க. இனி வந்து அரெஸ்ட் பண்ணுறது, அரெஸ்ட் பண்ணாதது, எஃப்ஐஆர் போடுறது, சிஎஸ்ஆர் கொடுக்கறது, இதெல்லாம் எங்கே கேட்கணும்னா சிபிசிஐடியில் தான் போய் கேட்கணும். ரைட்டுங்களா? தெளிவான ஆதாரம் இருக்கே, காட்சிகள்லாம் இருக்கே, அது யார் மீதுமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலங்க. அது எல்லாமே வந்து நீங்க சிபிசிஐடி தான் கேட்கணும். அதாவது நரேட்டிவ்ஸ் பத்தி பேசினாங்க. இது ஒரு விதமான நரேட்டிவ்ஸ் செட் பண்ற காலகட்டம். அதாவது ஒருத்தரை காலி பண்ணிட்டு இன்னொருத்தரை கொண்டு வர்றதுக்கான ஒரு நரேட்டிவ் அப்படின்றது வந்து ஒரு பெய்டு ஆக்டிவிட்டி. அந்த பெய்டு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடிய நபர்கள், நான் சவுக்கு சங்கர் ஈடுபட்டார்னு சொல்லலை, நான் பொதுவாக சொல்றேன், பெய்டு ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எப்பவுமே ஜேர்னலிசம் வந்து, நான் 35 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு
ஜேர்னலிசம் ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னு வைங்க, அதோட ரிசல்ட்டே வேற. இப்போ என்னை கள்ளக்குறிச்சியில் அடித்தாங்க, அடித்து கிட்டத்தட்ட எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் செத்து போகிற சூழ்நிலைக்கு போனேன் கள்ளக்குறிச்சி பள்ளி இஷ்யூவில். இதே சவுக்கு சங்கர் வந்து அந்த அம்மாவுக்கு என்னன்னு கிண்டலாக கேட்ட அதே இஷ்யூவில் நான் வந்து பாதிக்கப்பட்டேன். நான் அந்த பொண்ணுக்காக போராடினேன், அடி வாங்கினேன். அப்போது அந்த பள்ளி நிர்வாகத்தோட நெருக்கமாக இருந்து சவுக்கு சங்கர் தான் இதெல்லாம் செய்ய சொன்னார்னு சொன்னாங்க எங்கிட்ட. அதுக்கான ஆதாரம் இல்லை, அது நம்பவும் இல்லை, ரைட்டுங்களா? அதே மாதிரி சாவித்திரி கண்ணன் அதே இஷ்யூவில் தான் பத்திரிகை சுதந்திரம்னு வருவாங்க, 2 மிதிங்க அப்படின்னு இவர் ட்வீட் போட்டார் சவுக்கு சங்கர். மாதிரி நிறைய பத்திரிகையாளர்களை நிறைய விதமாக எதை வேணால் சொல்லலாம், எப்படி வேணா செய்யலாம். இப்போ நாங்கள்லாம் பத்திரிகையாளராக நீடிச்சுக்கிட்டு இருக்கோம், வந்துட்டுருக்கோம், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய இஷ்யூஸ். நான் சங்கராச்சாரியார கைதுக்கு காரணம் சொல்ற துணி தான் பிரச்சனைன்றீங்க. நக்கீரன் தான். ஜெயலலிதாவுடைய கைதுக்கு காரணமும் நக்கீரன் தான். இந்த மாதிரி நிறைய ட்ராக் ரெக்கார்டு எங்களுக்கு பிரேமானந்தா, நித்யானந்தா, அந்த ஆனந்தா, இந்த ஆனந்தா, உலகத்தில் இருக்க எல்லா ஆனந்தாவும் எல்லா சிடியும் ப்ளூ ஃபிலிமும் எல்லாத்தையுமே வெளியிட்டது நக்கீரன் தான். ஆனால் எங்களுக்கு வந்து மாட்டுக்கறி தின்னும் மாமியில் தான் பிரச்சனை வருது. ஏன் அதுக்கு மட்டும் பிரச்சனை வருதுன்னா, அதில் வந்து அந்த ஆட்சியாளர்கள் சம்மந்தப்பட்டு அந்த ஆட்சியாளர்களோட கோபம் வந்து எங்கள் மேலே திரும்பிச்சு, ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸில் எல்லாத்துலேயுமே இதில் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் புறந்தள்ள முடியாது. சவுக்கு சங்கர் பேசுகிற எல்லா விதமான குற்றச்சாட்டுகளையும் புறந்தள்ள முடியாது தானே ஷபீரும் குறிப்பிடுறார். சார், நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு பத்திரிகையில் வர எல்லா செய்தியும் புறந்தள்ளக்கூடிய செய்தி இல்லை சார். எல்லா செய்தியும் வந்து பல செய்திகள் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய செய்தி. அப்படி இல்லைன்னா நீங்கள் பத்திரிகையை வாசிக்க மாட்டீங்க, டிவியும் பார்க்க மாட்டீங்க, இணையதளங்களில் செய்திகளுக்கும் நீங்கள் போக மாட்டீங்க. எல்லா செய்திகளும் வாட்ஸ்அப்பில் வர, சில பேர் சொல்லுவாங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு, அதெல்லாம் கிடையாது. எல்லா செய்தியும் செய்தி தான். அதுக்கே உரிய ஈவென்ச்சுவாலிட்டி, பேக்ரவுண்டு, அந்த விஷயங்களை வச்சு தான் அதை செக் பண்ணணும். ஆனால் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி ஒருத்தனுக்காக ஒருத்தனை காலி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இறங்கக்கூடிய அந்த விதங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்தை உருவாக்கும். செய்தியிலேயே நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, எந்த அதை எதிர்கொள்கிற விதமும் ஜனநாயக முறைப்படி தானே இருக்கணும். காங்கிரஸ் கட்சிக்குள்ள வேஷ்டி சட்டை கீக்கிறது, அடிச்சுக்கிறது, பிடிச்சிக்கிறது, அந்த ப்ரொட்டஸ்ட்டை வேறு மாதிரி கொண்டு போகிறதுன்றதுலாம் அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் ஒன்று. இன்னொன்று, நான் செய்தியாளனாகவே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேங்க இல்லைங்க, ஒரு செய்திக்கு உங்களை பற்றி நான் எழுதுறேன்னா உங்ககிட்ட என்ன கருத்துன்னு கேட்கணும். நான் தேர்ட் பார்ட்டி அதோடு நிறுத்திக்கணும். உங்களோட எதிரியோட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு உங்களை நான் அடித்தேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன வரும்னா, ஒரு செய்தியாளனா என்னுடைய அனுபவம், அவனை புழக்கணண்டான்னு தோணும். அவன் எழுதினவன் யார், அவன் வந்து இந்த மாதிரி செய்தி நோக்கத்துக்காக இல்லை, வேற ஒரு அல்டீரியர் மோட்டிவுக்காக அதை அவன் பண்ணுறான்டா அப்படின்னா அடிக்கணும் அவனை அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும், எல்லாருக்குமே வரும். என்னை கூட எழுதுறவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் வந்து என்னை விமர்சனம் பண்ணி எழுதுறான்னா ஓகே ஃபைன், விமர்சனம் பண்ணி எழுதுறான், அவனுக்கு உரிமை இருக்குன்றது. ஆனால் இன்னொருத்தங்கிட்ட காசு வாங்கிட்டு என்ன எழுதுறான் அப்படின்னும் போது அதுல ஒரு அல்டீரியர் மோட்டிவ், வன்முறை, அவனுக்கு ஒரு பாடம் வரும். இல்லை, கோபம் வந்தா கூட அவர் அந்த கருத்துல நியாயம் இல்லைன்னா அவர் நீதிமன்றத்தை நாட முடியும். என்னை பத்தி தப்பா எழுதிட்டாரு, இல்லைன்னா காவல்துறையை நாட முடியும். நீதிமன்றத்தை நாடணும், காவல்துறையை நாடணும், ப்ரொட்டஸ்ட் பண்றதுனா கூட போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி ப்ரொட்டஸ்ட் பண்ணணும். அதுக்கான விஷயங்களுக்குள்ள போனோம். செல்வ பெருந்தகையே சொல்றாரு, அந்த நிகழ்வு வந்து தவறானது. செல்வ பெருந்தகை அவரோட ஓன் ஸ்டேட்மெண்ட் சட்டமன்றத்தில் இன்னைக்கு புதிய தலைமுறையில ரமேஷ் எடுத்திருக்காப்ல, ரமேஷ் முருகேசன், அவருடைய ப்ரொட்டஸ்ட் வந்து அந்த நிகழ்வு வந்து தேவையில்லாத போனா யாருமே காங்கிரஸ் சேர்ந்தவங்க இல்ல சொல்றாரு. அவங்க உறுப்பினர் கார்டை காட்ட முடியுமா அப்படிலாங்க. ஸோ அதெல்லாம் சப்ஜெக்ட், அதில் ஒரு வழக்கறிஞர் சம்மந்தப்பட்டு வராங்க, பெண் வழக்கறிஞர், அவங்கெல்லாம் வந்து காங்கிரஸோட ரிலேட்டட் அப்படின்றதெல்லாம் தெரியுது. இது எல்லாமே சப்ஜெக்டட் தான். ஆனால் எங்கே வருதுன்னா, செந்தில்வேல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து முதல் கோணல் முற்றும் கோணல், ரைட்டுங்களா? வண்டியை வந்து ஹேண்டில் பார் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஓட்டினா ஓகே, நீங்கள் ஹேண்டில் பார் கிராஸாக வச்சு ஓட்டினீங்கன்னா ஆக்சிடென்ட்டில் தான் முடியும். எஸ். திரு ஷபீர், சவுக்கு சங்கர் வீட்டின் மீதான தாக்குதலை கண்டித்த விருந்தினர்கள் சவுக்கு சங்கருடைய பேச்சையும் சேர்த்தே கண்டித்திருந்தார்கள். நீங்களும் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தீங்க, குறிப்பிட்டிருந்தீங்க.
அந்த பேச்சையும் அவர் முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா? டெலிவரியையும் முறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இல்ல, நிச்சயமா பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ ஒரு தொலைக்காட்சியில உட்கார்ந்துட்டு நீங்க இந்த மாதிரி பேச முடியாது. பட் உங்களுக்கு வந்து யூடியூப் அப்படின்றது, சோஷியல் மீடியான்றது உங்களுக்கு கூடுதலாக ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது. நீங்க பேசலாம், என்ன வேணா பேசலாம் அப்படின்றது. பட் அதை எப்படி நீங்க வந்து முறையாக பயன்படுத்த வேண்டுமோ அது ஒரு விஷயம். இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல இயங்கக்கூடிய எல்லோருக்கும் அது பொருந்தும். நான் கூட வந்து இன்னைக்கு யூடியூப்ல தான் என்னுடைய ஷோஸ்லாம் பண்றேன். செந்தில்வேல் சார் பண்றாரு, பிரகாஷ் அவர்கள் எவ்வளவோ பேட்டிகள்லாம் கொடுக்குறாரு, இவர் பேசுறாரு. எல்லாரும் வந்து ஒரு 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 எல்லையை தாண்டி நம்ம வந்து போறதில்ல, பேசுறதில்ல. விமர்சனம் வைக்கணும் கூட அந்த விமர்சனத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு ஒரு நாகரிகத்தோட தான் அந்த விமர்சனங்களை வைக்கிறோம். அது எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்றது. இங்க இஷ்யூ வந்து அவர் ஒரு ஊழலை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஊழல்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு செல்வ பெருந்தகை அதுல சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றாரு. ஒரு 150 கோடி ரூபாய் ஊழல் அப்படின்றது. இப்போ அதுல இருந்து இந்த விஷயத்தை ஒட்டுமொத்தமாக மடைமாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த போராட்டம் இதெல்லாம் வந்து நடந்து, இப்போ இஷ்யூ வந்து அந்த ஊழல் கிடையாது, இஷ்யூ வந்து இவர் மீதான தாக்குதல் அப்படின்றது. சங்கர் வெர்சஸ் செல்வ பெருந்தகன் இஷ்யூ மாறிடுச்சு. இப்போ அப்படி மாறிடுச்சு. இப்போ அதுல என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி என்ன வந்து தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு முயற்சியை இவர் செய்யறாரு. காங்கிரஸ் கட்சியில ஆல்ரெடி அவருக்கு எதிராக ஒரு பிரச்சனை அப்படின்றது போயிட்டு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே திரு சசிகாந்த் செந்தில் விளக்கம் கொடுத்தார். இல்ல, எனக்கும் சவுக்கு சங்கருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இப்ப கூட ஒரு போட்டிருக்கக்கூடிய விளக்கத்துல கூட அவர் வந்து அவங்களோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் இருக்கேன், என்னோட எந்த இது தொடர்பும் இல்ல அவரோட. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருப்பது அப்படின்றது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்றாரு. பட் அதை வந்து இவங்க கொண்டு வராங்க, ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றது. இப்போ சவுக்கு சங்கருக்கு அவங்க அம்மானா, சசிகாந்த் செந்திலுக்கு அவங்க வந்து மதர் இன் லா. அதனால அவர் வந்து பேசி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. நிச்சயமா அதை ரியாக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது அவருக்கு ஏற்பட்டிருக்கு. பட் அதை இதுல கொண்டு வந்துட்டு நான் என்ன விலை இங்கிருந்து நவுத்திட்டு அவரை கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க அப்படின்னு அதை ட்விஸ்ட் பண்றாங்க பொலிட்டிக்கலா. அதுவே வந்து மிகவும் தவறானது. இப்போ நான் தான் பார்த்தேன், நான் இவர் ரமேஷ் எடுத்த பேட்டியில அவர் சொல்றாரு, அது காங்கிரஸ் கட்சி ஆட்கள்னா நான் வந்து நீங்க ஐடி கார்டு காமிங்க அப்படின்னு. சமூக வலைதளங்கள்லயே இருக்கு, அவரோட ஏகப்பட்ட படங்கள் அப்படின்றது இருக்கு. எல்லாமே இருந்து கூட நீங்க எங்களுக்கு ஆதாரத்தை காட்டினாதான் நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு ஒரு தலைவர் பேச முடியாது இல்லையா? அதுவே வந்து ஒரு கண்டனத்துக்குரியது. இன்ஃபேக்ட் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போய் பார்த்தா இந்த தாக்குதல் குறித்து ஒரு பதிவு கூட இல்லை, நானே கண்டிச்சிருக்கேன் அப்படின்றாரு. சமூக வலைதளங்கள்ல எல்லா பதிவுகளையும் போடக்கூடிய செல்வ பெருந்தகை அவர்கள் அதை போடல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து இதுல வந்து அவருடைய நடவடிக்கையும் சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பொதுவாகவே வந்து இந்த காவல்துறையுடைய நடவடிக்கைகள் அப்படின்றது வந்து இந்த ஆட்சி காலத்துல, குறிப்பாக திமுக ஆட்சி காலத்துல பெரிய அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. திமுக ஆட்சிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து காவல்துறையால் தான் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையுடைய கவனக்குறைவு, காவல்துறையில் இருக்கக்கூடிய கோளாறு, காவல்துறையில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை, உள்ள இருக்கக்கூடிய பூசல், இதெல்லாம் தான் வந்து மிகப்பெரிய காரணங்களாக மாறி இருக்கிறது. அது கஸ்டோடியல் மரணங்களாக இருக்கட்டும், அதை மூடி மறைப்பதற்கான முயற்சியா இருக்கட்டும், அம்பாசமுத்திரம் இஷ்யூவா இருக்கட்டும், அல்லது கள்ளக்குறிச்சி அந்த பள்ளி தாக்கப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு சமீபத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி மரணங்களா இருக்கட்டும், அல்லது மரக்காணத்துல நடந்த சம்பவங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து காவல்துறையுடைய தோல்வி. அப்ப எந்த இடத்துல இதை சரி பண்ணுவதற்கான ஒரு இஷ்யூ இருக்கு. அப்ப இது குறித்தெல்லாம் இதுலயும் காவல்துறையை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தானேங்க. இது ஒரு வீட்டுல வந்து போய் நீங்க மலத்தை அள்ளி கொட்டுறீங்க, அது ஒரு போராட்டம் அப்படின்னு எப்படி கடந்து போயிட முடியும்? அதுவே ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தானே. நீங்க அங்க போய் அந்த வீடை கொளுத்திருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க கொளுத்துனா மட்டும்தான் அது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, மலத்தை போட்டா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூன்னு வராதா? அது எப்படி அதை ஒத்துக்க முடியும்? அப்ப காவல்துறையுடைய செயல்பாடுகள் அது சம்பந்தமான விமர்சனங்கள்லாம் வரும்போது நீங்க அதிகாரிகள் குறித்து விமர்சனம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வேறு விதமான ஒரு ரெஸ்பான்ஸ் வருது. உதாரணத்துக்கு பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட அந்த நபர் அவங்களுடைய பர்சனல் போட்டோஸ், அவங்களுடைய பர்சனல் கான்வர்சேஷன்ஸ்லாம் சமூக வலைதளங்கள் எப்படி வருது? யார் லீக் பண்றா? இப்ப நாளைய தினம் வந்து இவரும் வெளிப்படையா இயங்குறாரு, அரசியல்ல இயங்குறாரு. நாளைக்கு வேற ஒரு ஆட்சி வந்து யாரையா செந்தில் சாரையோ அல்லது பிரகாஷையோ கைது பண்ணிட்டு போய் அவங்க போன்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே விட்டாங்கன்னா இது என்ன இன்வெஸ்டிகேஷன் முறை? அப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு மாறி போயிருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல வந்து காவல்துறையுடைய செயல்பாடுகள் மிகவும் தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல அதை வந்து விட்டாங்களோ, அதை கண்ட்ரோல் பண்ணாம விட்டாங்களோ அப்படின்ற அந்த எண்ணம் அப்படின்றது வருகிறது. அதான் இதுல இருக்கக்கூடிய லார்ஜர் பிக்சர். ஓகே திரு, ஏன்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நான்,
செந்தில் சார் கடுமையாக வந்து பாஜகவை விமர்சனம் பண்ணி வீடியோ போடுறாரு. நாளைக்கு அவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா, இதெல்லாம் யூபியில் நடக்குது, பீகாரில் நடக்குது, மத்திய பிரதேசில் நடக்குது அப்படின்னு நாம இங்கே உட்கார்ந்து அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டிலே நடக்கும்போது, இதை நம்ம அலோவ் பண்ணும்போது, இது காவல்துறைக்கு தெரிந்தே நடந்திருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? காவல்துறை நினைச்சிருந்தா இது மாதிரி நிகழ்வு நடந்திருக்காம தடுத்திருந்திருக்க முடியும். இல்லை, அது அவர் சொல்றது லாஜிக் தான். ஏன்னா காவல்துறைக்கு வந்து கண்டிப்பா அப்படி இல்லை, ஒருவேளை தெரியல அப்படின்னா அது காவல்துறையுடைய அந்த அதிகாரி பேசுற காணொலியும் இருக்கு. காவல்துறை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஆனா எனக்கு லாஜிக்கா எழக்கூடிய சில கேள்விகள் என்னளவு நான் சொல்றேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, உங்க மனசாட்சிகளுக்கு விடுறேன், பார்க்குற நேர்களுடைய மனசாட்சிக்கும் விடுறேன். இந்த சவுக்கு சங்கர் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை செல்வப்பிறந்தையின் மீது இந்த உபகரணங்களை வாங்கிய தொடர்பாக சொன்னார்னு சொன்னாங்க இல்லையா, அது உண்மையிலே எனக்கு தெரியாது. எப்போ தெரிய வருதுன்னா, இவங்க போய் அடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லோருக்குமே அது தெரிய வருது. ஐ திங்க் நான் அதை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அப்படி தான் தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த நிகழ்வு நடக்கவே இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு நேர்பட பற்றி இதை பற்றி விவாதிச்சிருக்கவே செஞ்சிருக்காது. அப்போ நிச்சயமாக எந்த ஒரு அரசியல்வாதியும் ஒரு அதிகாரியும் எப்போ அது ஏதோ ஒரு 1,00,000 பேரோ 10,000 பேரோ 20,000 பேரோ அந்த வீடியோ பார்த்துருப்பாங்க. இதை போய் நீங்கள் பண்ணீங்கன்னா இனிமேல் தான் எல்லாருக்கும் போகும். எல்லாருக்கும் தெரியற மாதிரி இந்த பிரச்சனையை கொண்டு போகிறதுக்கு நிச்சயமாக செல்வப்பிறந்தையும் விரும்பி இருக்க மாட்டார், அரசும் விரும்பி இருக்காது. அப்போ எங்கேயோ இதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறதாகத்தான் நான் பார்க்குறேன். இது வந்து இவங்க ஏதோ திட்டமிட்டு யாரும் எந்த ஒரு அடிப்படை அரசியல் தெரிஞ்சவங்க கூட இது நிச்சயமாக இதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான் இது வெளியிலே வர ஆரம்பிக்குது, இதை பற்றி விவாத பொருளே வருது. ஸோ இது ஒரு லாஜிக்காக எனக்கு எழக்கூடிய டவுட்ஸ் தான், இதை வச்சிடறேன். இல்லை, செல்வப்பிறந்தகையை டிஃபேம் பண்ணுவதற்காகவோ அவரை சிக்க வைப்பதற்காகவோ ஏதேனும் நடந்திருக்கலாம். இல்ல, அப்படி சொல்ல வரல. நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, செல்வப்பிறந்தகை தூண்டுதலி இது நடந்திருக்குங்கிறாங்களா, அவர் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்படி பண்ணா இது பெருசாகும், எல்லாருக்கும் போகும், அதுக்கப்புறம் ஏன்பா பண்ணீங்கன்னு ஒரு கேள்வி வரும், இப்படி ஒன்று வரும், இது விவாத பொருள் ஆகுங்கிறது தெரியாத அரசியல்வாதி அவர் எவ்வளோ சீனியர் பொலிட்டிஷியன். ஸோ அவர் ஏன் அதை பண்ண போறாரு? ஸோ நான் இதனுடைய லாஜிக்கில் சொல்கிறேன். ஸோ யார் இருக்கிறாங்கிறத காவல்துறை விசாரிக்கட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பிரதானமாக ஷபீர் அவர்கள் சொல்லின பொழுது நாளைக்கு இப்போ நான் பாஜக கடுமையாக இருக்குன்னு எல்லாருமே எடுத்துருக்குறோம். ஷபீரும் அஃப்கோர்ஸ் நம்புறேன், அவர் பாஜக நாங்க மட்டும் எதிர்க்கிறோங்கிற மாதிரி ஆனா எங்கேயுமே நாங்க யாருமே பாஜக தலைவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ அவருடைய குடும்ப வாழ்க்கையை பற்றியோ அல்லது பர்சனலியோ நானோ ஷபீரோ அருமை சகோதரர் பிரகாஷ் யாருமே பேசுனது இல்லை. ஒண்ணு இல்ல, எங்க நீங்க கிளாரிஃபை பண்றதுக்காக கேட்கிறேன். நீங்க சொல்ற பிரைம் மீடியால இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் செய்தியாளர்கள் இல்ல அதை விட்டுட்டு வெளியே வந்து இண்டிபெண்டன்ட் ஜெர்னலிஸ்டா மாறின நீங்க திரு ஷபீர், யூடியூப்ல பணி செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே இல்ல திரு பிரகாஷ் போன்ற பிரைம் மீடியால வேலை செஞ்சுக்கிட்டே வரக்கூடிய பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாருக்கும் அதுக்கும் சவுக்கு சங்கருடைய பேச்சுக்கும் எங்க கோடு விதிக்கிறீங்க? எனக்கு தெரியலங்க, எனக்கு நான் சொல்றது சரியான தெரியல, யாரும் தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஐ திங்க் பேசிக்கா எல்லாருமே ஒரு நிறுவனத்துல பணியாற்றுனாங்க. மேபி அப்ப அந்த நிறுவனத்துல ஒரு எடிட்டர் இருப்பார், எங்களுக்கு ஒரு எங்களுக்கான ஒரு பயிற்சி அங்கே கிடைச்சிருக்கும், சட்டத்துக்குள்ள நாங்கள் பணி செய்ய அந்த பயிற்சி கிடைச்சிது. இப்போ நான் புதிய முறையில் இருந்திருக்கேன் அல்லது மற்ற தொலைக்காட்சியில் இருந்திருக்கிறேன், இப்படி பேசணும், இதை பேசக்கூடாது, நீங்கள் நினைச்ச சொல்ல முடியாது, இதைத்தான் இப்படித்தான் எழுதணும்னு எங்களுக்கு வந்து யாரோ மேபி அவர் அந்த மாதிரி எந்த நிறுவனத்திலையும் பணியாற்றி வரல, அவர் நேரடியாக சோசியல் மீடியாவுக்கு வந்ததுனால அவர் அந்த மாதிரி செயல்படுகிறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லாருமே அந்த மாதிரி நிறுவனங்களை பணியாற்றி சபீர் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றி இது ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று நான் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரிய தூக்கி, அதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இன்னைக்கு உடனே எல்முருகன் தொலைபேசியில் அழைச்சு அவர் பேசுகிறார், திரு அண்ணாமலை அழைத்து பேசுகிறார், திரு சீமான் அழைத்து பேசுகிறார். எனக்கு இது ரொம்ப நகைப்பா இருக்குது, சிரிப்பா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராம்கிருஷ்ணன் மாதிரி இன்னைக்கு ஒரு காமெடி ஷோ பண்ண ஒரே காரணத்துக்காக குணால்ங்கிற ஒருத்தர் அவர் காமெடி ஷோ நடத்திட்டு இருக்கக்கூடிய அரங்கத்திற்குள் புகுந்து மகாராஷ்டிரால பாஜக குண்டர்கள் வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. அதை முதலமைச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா, வருத்தம் கூட சொல்லலைங்க, குறைந்தபட்சம் ஏக்நாத் ஷிண்டேவுடைய ஆதரவாளர்கள், ஏக்நாத் ஷிண்டே அங்க இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டேவுடைய ஆதரவாளர்கள், அங்க இருக்கக்கூடிய தேவேந்திர ஃபட்னவிஸ் என்ன சொல்றாருன்னா, இவர் மன்னிப்பு கேட்கணும், இல்லைன்னா இவருடைய அனைத்து வங்கி கணக்குகளும் முடக்கப்படும், அதை பத்தி நாங்க ஆராய்வோம், இவர் ஒரு பெரிய தீவிரவாதி ரேஞ்சு கொண்டு போயிட்டாங்க. சித்திகாப்பன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் கேரளாவிலிருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு செய்தி சேகரிக்க போறாரு. அவரை பயங்கரவாதி மாதிரி அங்க ஒரு தலித் சிறுமிகள் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள், செய்தி சேகரிக்க போகிறவரை யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்தது அந்த பாஜக அரசு, உத்தரப்பிரதேச அரசு. 2 வருஷம் அவருக்கு பெயிலே கிடைக்கல. நம்ம ஸ்டேன் சாமியார் விவகாரத்தில் பார்த்தோம், 80 வயது முதியவரை காலில் சங்கிலியை போட்டு கட்டி போட்டிருந்தாங்க. கல்புரிக்கும் கௌரி லங்கேஷும் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். அதே போன்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்களுக்கு வரும் என்று பாஜகவை சேர்ந்த ஒருவர் சமூக வலைதளங்களை வெளிப்படையாக மிரட்டியதை நம்ம பார்த்தோம். அப்போ பாஜகவிற்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? இன்னைக்கு நீங்க இப்படி நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்றேன், ஒருவேளை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்காமல் இதே மாதிரியே மற்ற இஷ்யூஸ்ல இதே மாதிரியான சொல்லாடல்களை வெர்பல் அபியூசிவா பண்ணிக்கிட்டே இருந்திருந்தார்னா
இன்னைக்கு பாஜகலேருந்து யாருமே அவர் ஆதரிக்க மாட்டாங்க. அவர் ஆதரிக்க போறதுக்கு ஒற்றை நோக்கம், அவர் என்ன வேணாலும் வெர்பல் அபியூசிவ் பண்ணலாம், யாரை வேணாலும் என்ன பேசலாம், ஆனால் அவர் திமுக என்ன செய்றாரு, அப்போஸ் பண்றாருங்கிற அடிப்படையில் தான் எதிரிக்கு எதிரி நண்பன்கிற மாதிரி தான் போறாங்க. இதே திரு சீமான் அவர்கள் உட்கட்சியில் ஜனநாயக ரீதியாக பேசிய பலரையும் கூட அவர் எப்படி அணியிருக்கிறாருன்னு தெரியும் இல்லையா. நான் ஆட்சிக்கு வந்தா எல்லாரும் என்ன செய்வேன்னு பேசிய ஒருத்தர், அப்ப நீங்க வந்து இவர்களெல்லாம் போய் நிக்கிறது இருக்குல்ல, இதுதான் கூடுதல் சந்தேகத்தை கிளப்புகிறது. இவர் எல்லோருக்கும் ஒற்றை நோக்கம் இருக்கிறது, திமுகவை நீங்க அபியூஸ் பண்றீங்க. அதையுமே கருத்தியல் ரீதியாகவோ ஜனநாயக முறைப்படியோ தானே அதை கூட எதிர்பார்க்கணும். அவருக்கு ஒரு அஜெண்டா என்ன இருந்தாலும் அதை நான் முதல்ல தொடக்கத்திலே சொல்லிட்டேன். நீங்க இங்க இது என்ன இருந்தாலும் நாம ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், ஜனநாயக ரீதியாகத்தான் போராடி இருக்க வேண்டும். அவர் வீட்டுக்கு போய் அத்துமீறியதை மிக 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 வன்மையாக கண்டிக்கிறேன், நான் சொல்லிடுறேன். பட் இது எல்லாத்தையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்றதுக்கு யாரும் தயாரா இல்ல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா திமுக எதிர்க்கிற அந்த ஒண்ணு போதும், அதனால நாங்க என்ன செஞ்சுக்கிறோம், உங்க கூட இருக்கிறோம் அப்படின்னு வர்ற இடம் ரொம்ப தவறு. திரு ராம்கி, அவதூறு செய்யும் விதமாக திரு சவுக்கு சங்கருடைய பேச்சு இருக்கு அப்படின்னு விமர்சனம் வச்ச மாதிரி ஒரு சார்பு நிலை எடுக்கிறார், இல்ல திமுக எதிர்ப்பு நிலையை மட்டும் கூர்மைப்படுத்துகிறார், இல்ல திரு பிரகாஷ் சொன்ன மாதிரி யாரோ ஒருவருக்காக அவர் வேலை செய்கிறார், அதன் மூலமாக வேறு சில பலன்கள் அவருக்கு கிடைக்குதுங்கிற போதுதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் வருது. மெயின் ஸ்ட்ரீம்ல வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் மீதான தாக்குதல்கள்லாம் இந்த மாதிரி வர்றதில்லை, இல்ல மற்ற ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள்லாம் வர்றதில்லைன்னா அப்படி இதை அணுக வேண்டியதற்கா திரு சவுக்கு சங்கருடைய அந்த ஜேர்னலிசத்தை? என்னதான் சொன்னாலும் அவர் ஒரு தனிநபர், அவர் ஒரு இயக்கமோ இல்ல அவர் ஒரு நிறுவனமோ கிடையாது. அவரே தான் அவரை வரையறுத்துக்கணும். ஆமா, அவர் சொன்னாலும் கூட அவர் தனிநபர் தான். அப்படி இருக்கும்போது அவர் தனிநபருடைய கருத்து தனிநபர் கருத்தாக தான் நம்ம அணுக வேண்டியிருக்கும். இப்போ நீங்க இதுவரைக்கும் நடந்த அத்துமீறல் சட்டமன்றங்கள்லாம் வந்து ஒரு இயக்கத்தை ஒரு நிறுவனத்து மேல நடந்தது, அது வேற விஷயமா பார்க்கலாம். இதனால அவர் சரி பண்ணிருக்கலாமே நம்ம ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்றதுலாம் அது தேவையில்லாத நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன், இது போன்ற சட்டம் அதுலதான் அவங்க எங்க வேறுபடுறாங்கன்னா, ஒரு சாதாரண குடிமகனின் கோபம் வேறு, இவருக்கு இருக்கக்கூடிய பிரதிபலன்கள் அடிப்படையில் இவருடைய செயல்பாடுகள் வேறுன்னு அவங்க வரையறுக்க. நான் அவருடைய செயல்பாடுகளுக்குள்ளேயே நான் போல, அந்த மெரிட்குள்ளே நான் போவேனா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நீங்க அவர் நிச்சயமா நடந்த சம்பவங்கிறது அத்துமீறல், அது ஒரு எதிர்வினையாக கூட ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பட் ஒரு வடிவம் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 100 ஆண்டுகளாக இந்த மலம் அள்ளுவது அப்படிங்கிற விஷயம் காந்தி காலத்திலும் தொடர்ந்து கடந்த ரொம்ப சமீபத்தில் தான் 90களுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நம்முடைய பார்வையை மாறி வந்திருக்குது. அதனால இப்போது இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சர்க்கிளாக தான் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி சானிடரி பாய் அவங்களுடைய யூனிஃபார்மோ இந்த மாதிரி அந்த யூனிஃபார்மை போட்டு இது பண்ணும்போது நிச்சயமா மக்கள் மனதில் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதனால தான் இவ்வளவு நேரம் அதை பத்தி விவாதிக்கிறோம். எனக்கு இதுதான் ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கு. தனிநபர் அவருடைய செயல்பாடுகள்லாம் தாண்டி இந்த லார்ஜர் பிக்சரா பார்க்கும்போது இதுதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஓகே திரு கார்த்தி, இன்னைக்கு இவர் பேசினாரு நம்ம செந்தில் சாரும், இன்னைக்கு பாஜக வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்குது. பட் இதே சவுக்கு சங்கர் வந்து 2021க்கு முன்னாடி திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாரு. திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அவரோட உரையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா காவல்துறை அதிகாரிகளும் வந்து அவரோட டச்ல இருந்திருக்காங்க. அவர் மூலமாக பயனடைந்திருக்கிறார்கள், அவர் மூலமாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஹி இஸ் பேசிக்கலி a person who was within the system. நீங்க இந்த அரசாங்க இயந்திரம் இருக்கு இல்லையா, நீங்க அரசியல் கட்சிகளை பத்தி பேசல, திமுக பத்தி, அரசு இயந்திரத்துக்குள்ளேயே இயங்கி கொண்டிருந்த ஒரு நபர் அவரு. அவருக்கு அந்த அரசு இயந்திரம் எப்படி இயங்கும், அதிகாரிகளுடைய மனநிலை என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பர்சன், நான் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ரோல் அவர் கையில எடுத்துட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அவர் டிஎம்கேங்கிற ரோல், ஆன்டி டிஎம்கே இல்ல, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். பேசிக்கலா அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர்களுக்கும் அதே ஒரு இதுதான் இருக்கணும். ஸோ அந்த ஒரு ஸ்டாண்ட் அவருக்கு எடுத்துட்டாரு. ஆனால் தொடர்ச்சியாக என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளுக்குள்ள விமர்சிச்சிடலாம், அரசியல்வாதிகளை விமர்சிக்கலாம், ஆனா அதிகாரிகளை விமர்சிக்க முடியாது. நீங்க அதிகாரிகளை விமர்சிச்சீங்கன்னா உங்கள் மீது வரக்கூடிய அந்த ஆன்ஸ்லாட் இருக்கு இல்லையா, அதை உங்களால வந்து எதிர்த்து நிக்க முடியாது. சங்கர் இவ்வளவு நாள் அதை எதிர்த்து நின்றுருக்காரு எப்படின்னு தெரியல, இனிமேல் முடியாது அப்படின்னா டிவி எல்லாம் மூடுறேன் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்காரு. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விமர்சனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியாத ஒரு மனநிலை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கா அப்படின்றது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்துல கூட பல்வேறு விதமான விமர்சனங்கள் பத்திரிகையாளர்களாக நாங்கெல்லாம் வச்சிருக்கோம், பல ஊழல்களை வெளியிட்டு இருக்கோம். யார் வீட்லயும் வந்து மலத்தெல்லாம் கொட்டல. கார்ட்டூனிஸ்ட் பாலா ஒரு கார்ட்டூனை போட்டாருன்றதுக்காக அவரை கைது பண்ணாங்க. பட் பெயில் கொடுத்து அவர் வெளியே வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது நடந்துச்சு, பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்று கூடினாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் குறித்து யாருமே பேசக்கூடாது, நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இதுதான் எச்சரிக்கை அப்படின்றது சங்கருக்கு நடந்த இந்த சம்பவம் மூலமாக எல்லோருக்கும் ஒரு செய்தியாக அனுப்பப்பட்டிருக்கு. இதுவே இறுதி நிகழ்வாக இருக்கும். சட்ட ரீதியாகவும் இந்த விவகாரம் அணுகப்படும் நம்பிக்கையோடு நிறைவு செய்யலாம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும். நேர்பட பேச ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டு